வணக்கம். அடிக்கடி எல்லாரும் கேட்குறது என்னென்னா, பௌத்திரத்துக்கு ஒரு மருந்து சொல்லுங்கள் சார், நாங்களே சுயமாக செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்றது தான் பற்றி அடிக்கடி கேட்டுட்ருக்கீங்க. இதில் பௌத்திரத்தில் இப்போ நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிற அனைத்து மருந்துகளும் ஒரு பாதுகாப்பான ஒரு சிங்கிள் ரெமெடி மாதிரி, அதாவது ஒரு தனி மூலிகை செய்யக்கூடிய வேலைகளை பற்றி உங்களுக்கு பதிவு பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் பாதுகாப்பான முறையில் அதை பயன்படுத்துகிற விதத்தையும் அது வேலை செய்கிற விதத்தையும் பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லி பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் நீங்களாக செஞ்சுக்கிற மருந்து அப்படின்றது சில விஷயங்கள் தான் பண்ண முடியும். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டாக்ஸின் தன்மை உள்ள மூலிகைகள்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி மருந்தாக செய்யும்போது அது எங்களுடைய அனுபவன்றது வேறு. உங்களால் அது மாதிரி அந்த அனுபவங்களை நீங்கள் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் அதை செய்ய முடியாதுன்றது தான் உண்மை. அதனால் ரொம்ப கஷ்டம். மேலும் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த நூலில், அதாவது இந்த தொடரில் நாங்கள் பதிவு பண்ணாத ஏராளமான மூலிகைகள்லாம் கூட நாங்கள் உபயோகப்படுத்துறது உண்டு. அது போன்ற மூலிகைகள்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி மூலிகைகளை நீங்கள் போய் வெளியில் கேட்டாலும் அது மாதிரி தோற்றம் உள்ள வெவ்வேறு தாவரங்களை காமிச்சு இதுதான் அப்படி தான் அப்படின்னு தான் கொடுப்பாங்களுடைய சாஸ்திர ரீதியான ஒரு மூலிகையை தேர்ந்தெடுத்து யாராலையும் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு தவறான மூலிகையை நீங்கள் வாங்கி ஒரு தப்பான மருந்து செஞ்சு ஒரு ஆபத்தை ஏற்படுத்திக்க வேணாம் அப்படின்றது தான். அதனால் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரியே நீங்களே சுயமாக செஞ்சு சாப்பிட்டுக்கக்கூடிய ஒரு பௌத்திர மருந்து சூரணத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். குப்பைமேனி சூரணம் நெய்யிலையோ வெண்ணெயிலையோ மோர்லேயோ தொடர்ந்து சாப்பிடும்போது நாள்பட்ட பௌத்திரம் கூட சௌகரியமாகி வருது அப்படின்னு அனுபவத்தில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். அதனை தொடர்ந்து அதே மாதிரி அதை விட வீரியமான ஒரு சூரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, அதே குப்பைமேனியோட ஒரு மூலிகை சேருது, அவ்வளோதான். அதை எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். குப்பைமேனி இதே மாதிரி சமூலமாக கொண்டாந்து நிழல் காய்ச்சலாக காய போட்டுருங்க. நீங்கள் பொடி பண்ணுறதா இருந்தாலும் பொடி பண்ணுறதுக்கு ஒரு நாள் அடிக்கக்கூடிய அந்த வெயிலில் மட்டும் காய போட்டுட்டு உடனடியாக பொடி பண்ணிடணும். அடிக்கடி வெயிலில் காய வைக்கிறது, எடுத்து வைக்கிறது இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தாவரத்தில் உள்ள அந்த குளோரோபில் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அந்த பச்சையங்கள் என்சைமு எல்லாமே உங்களுக்கு நியூட்ரல் ஆகிடும். அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடும். அதாவது தாவரமே வெளுத்து போயிடும். அதாவது ஆரம்பத்தில் பச்சையாக போட்டிருப்பீங்க, போக போக பார்த்திங்கன்னா அது அப்படியே வெளுத்து போய் மக்குத்தன்மையாக உள்ளதாக ஆகிடும். சூரணமும் அவ்வளோதான் சிறப்பாக வேலை செய்யாது, தொல்லையை தான் கொடுக்கும். அதனால் சூரணம் பண்ணணும்னா நிழல் காய்ச்சலாக கொஞ்சம் நாளைக்கு இப்போ வச்சுருங்க. நல்லா நீர்ச்சத்தெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் பொடி பண்ணுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி நீங்கள் வெயிலில் போட்டு அந்த சூட்டோட மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி சலிச்சா போதுமானது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா குப்பைமேனியை இதே மாதிரி சூரணம் பண்ணி வச்சுங்க. குப்பைமேனியை சூரணம் பண்ண மாதிரியே புங்க மரத்து கொழுந்து இலை, அதாவது புங்க மரத்து முத்துன இலை அவ்வளோதான் உங்களுக்கு சூரணம் பண்ண வராது. ஒரு நடுத்தரமான இலையாக பார்த்து நீங்கள், அதாவது புங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மரம் தான். அந்த புங்க இலையை ஒரு நடுத்தரமான கொழுந்த இலையாக சேகரித்து இதே மாதிரி நிழல் காய்ச்சலாக வச்சு அதேமாரி வெயிலில் போட்டு உடனடியாக பொடி பண்ணி இந்த குப்பைமேனி சூரணத்தோட சம அளவு சேர்த்துக்குங்க. இது 100 கிராம்னா இது ஒரு 100 கிராம் நல்லா ஒன்றா கலந்துக்குங்க. இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த பொடியை நீங்கள் எடுத்து ஒரு நாளைக்கு 4 வேளை வெண்ணெயிலையோ நெய்யிலையோ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டியது தான். வாயில் போட்டு மோர் கூட குடிக்கலாம், பாலும் குடிக்கலாம். அரை டீஸ்பூனுக்கு மேலே சாப்பிடாதீங்க. இந்த பொடியை 5 நாள் சாப்பிடுங்க, 2 நாள் விட்டுருங்க. இப்படி வாரத்தில் 5 நாள் சாப்பிட்றது, 2 நாள் ரெஸ்ட்டு விடுறது அப்படின்னு தொடர்ந்து இந்த மருந்தை சாப்பிடுங்க. பத்தியங்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடியே பதிவு பண்ணது தான். அந்த மாதிரி பத்திய விஷயங்கள்லாம் கையாளுங்க. ஒரு கேள்வி கேட்கலாம், டைரி ஐட்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனால் சூரணத்தை நெய் வெண்ணெயில் சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு நல்ல கேள்வி. இது பார்த்திங்கன்னா நெய்யோ வெண்ணெயிலையோ இந்த சூரணத்தை சேர்க்கும்போது அந்த நெய்க்கும் அந்த வெண்ணெய்க்கும் உள்ள குணங்கள்லாம் மாறிடும். அதனால் இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த குப்பைமேனி புங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதீத ஒரு உஷ்ணத்தன்மை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த நெய்யிலையோ வெண்ணெயிலையோ அதை நீங்கள் குழப்பும்போது அது ஒரு சிறந்த அனுபவமாக உஷ்ணத்தை குறைக்கக்கூடியதாக, நெய் வெண்ணெயோடைய தொல்லைகள் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு அது நியூட்ரல் ஆகிடும். அதனால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதேமாரி மோரில் சாப்பிட்றதும் அப்படி தான். நீங்கள் மோரில் இந்த பொடியை கலக்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லை வாயில் ஆகிட்டு மோர் கூட குடிக்கலாம். எப்படியோ நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு 5 நாள் தொடர்ந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலே சாப்பிட வேணாம், 4 வேளை சாப்பிடுங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன பத்தியங்களை கடைப்பிடிச்சி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
எப்படிப்பட்ட நாள்பட்ட பௌத்தரமும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். மேலும் பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் ஓப்பன்லேயே சில புண்ணு இருக்கும், அது ஆறாது. ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகும் அப்படியே தான் ஓப்பன்லேயே விட்டுருவாங்க, நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த புண்ணு வந்து ஆறாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொல்லை இருந்ததுன்னா இதே புங்க இலையை மட்டும் தேவையான அளவுக்கு எடுத்து அதை நல்லா நசுக்கி அதோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியை போட்டு குழப்பி அந்த இடத்துல வச்சு நீங்கள் கட்டிக்கிட்டு வந்தாலே போதுமானது. சீக்கிரம் ரொம்ப சீக்கிரம் வேகமாக சதை வளர்ந்து மூடி உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இதனால் எந்த தொல்லையும் வராது. ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் இதை தனி சிகிச்சையாக மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா இது எப்படின்னா வெறும் புங்கம் கொழுந்து தானே, மஞ்சள் பொடி தானே, அரைச்சி வச்சு கட்டுவோன்னு நீங்கள் கட்டினீங்கன்னா இதோட கெப்பாசிட்டிக்கு வந்து மூடிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் வேறு இடத்துல வழியாக வர்றதுக்கு முயற்சி பண்ணி வேறு இடம் வழியாக ஒரு புதுசாக ஒரு கொப்பளத்தை ஏற்படுத்திக்கிட்டு வெளியில் வர பார்க்கும். அதனால் உள் மருந்து கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டு இயற்கையாகவே ட்ரையாக விட்டு அதுக்கப்புறம் இந்த புங்க இலையை மேற்பிரயோக சிகிச்சையை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை நல்லா புரிஞ்சுங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களை வழக்கம் போல் நீங்கள் நிறையா விஷயங்களை கேட்குறீங்க, அது மாதிரி கலந்துக்கிட்டு நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கிட்டு செய்யுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.